நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க உங்க குளியல் சோப்பு என்ன கிரேடுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சோப்புல எத்தனை பர்சன்டேஜ் டிஎஃப்எம் இருக்குன்னு நீங்க பாத்திருக்கீங்களா? டோட்டல் ஃபேட்டி மேட்டர். உங்களோட ஸ்கின்னோட சாப்பிட்ட தீர்மானிக்கிறது ஒரு சோப்போட உயர்ந்த டிஎஃப்எம் மாத்திரம் தான். 26% டிஎஃப்எம் உள்ள சோப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் இல்லை என்பது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? நம்முடைய கவர்மெண்ட் வரையறுக்கப்பட்ட முறையில் உருவாகும் டிஎஃப்எம் 26% உள்ள சோப்புகள் ஏ கிரேட் எனவும், 70 டிஎஃப்எம் உள்ள சோப்புகள் பி கிரேட் எனவும், 60% உள்ள டிஎஃப்எம் உள்ள கிரேட் சோப் சி கிரேட் எனவும் தரம் வாரியாக குறியிடப்படுகிறது. இதில் 26% டிஎஃப்எம் உள்ள சோப்புகள் மட்டுமே நம்முடைய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் தடுக்கின்றது. ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கும் சோப்பு நமக்கு பிடித்த செலிபிரிட்டி விளம்பரத்தில் அதை போட்டு குளிக்கிறார் என்பதற்காக நாமும் அதை வாங்கி பயன்படுத்துகிறோம். இந்த காரணத்தினால் என்னவோ நாம் அந்த சோப்பின் பின்புறம் உள்ள டிஎஃப்எம் என்பதை பார்ப்பதற்கு மறந்தே விடுகிறோம். சுருக்கமாக சொன்னால், பணம் கொடுத்து நாம் கடைக்காரரிடம் சோப் என்ற பெயரில் ஒன்று கேட்கிறோம். அதை சோப் என்ற பெயரில் கடைக்காரன் ஒன்று தருகிறார்.